அவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பில்லு மாத்திரம் ஐடிபிபிலேருந்து 47 கோடி வந்தது. 47 கோடி பில்லு அவனுக்கு ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். அவனுக்கு வந்து லாயருக்கு வந்து கவர்மெண்ட் பணம் கொடுத்து அவனுக்கு லாயர், இந்தியன் லாயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவனுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லைனாலும் அவனுக்கு ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா அப்பீலும் ஆச்சு. இங்கிருந்து அப்பீல், அங்கிருந்து அப்பீல், அங்கிருந்து அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்பீல், ஜனாதிபதி கிட்ட பெட்டிஷன் எல்லாமே பண்ணி பொறுமையா பேஷண்டா 4-4.5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை தூக்கில் போட்டாங்க. இதுதான் சாவரின் கேரண்டி. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு நீதி உங்களுக்கு கொடுத்தா அது வந்து இல்லாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இஸ் நோ ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இஸ் நோ ஜஸ்டிஸ். இது பண்ணதுனால இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி we became supreme democracy where every right of a criminal or a person under arrest is protected. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். சார், இப்போ இந்த கேள்வி வந்து சரியானு தெரியல. நான் just ask you. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் அவர் ஜெயில இருக்காங்க, இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி அவரை பாதுகாத்திருக்கோம், லாயர் பண்ணிருக்கோம். இப்போ லேமன் டேர்ம்ல மக்கள் எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சார். என்ன கேக்குறீங்க? இது கேட்கிற கேள்விக்கு முதல்லயே நான் உங்களுக்கு இதான் பதில் சொல்றேன். இல்ல, நான் உங்களுக்கு நீங்க finish பண்ணாததுக்கு முன்னாடி இதான் சொல்ல விரும்புறேன். நீங்க அவனுடைய பொசிஷன்ல உங்களை வச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சார், நீங்க உங்களை இந்த கேள்வியே நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா எனக்கு எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ஜஸ்டிஸ்ல நான் பண்ணணும், அப்பீல் பண்ணணும், ஜனாதிபதி கிட்ட போகணும், எல்லாமே பண்ணணும். எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வழி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்கணும். அதுதான் சட்டம். இல்ல சார், சட்டம் ஓகே. இப்போ என்னன்னா அவர் மேல கில்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ இவ்வளவு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 இயர்ஸ் அவரை வச்சு ஹேங் பண்ணுமா? அது முன்னாடியே பண்ணிர மாட்டாங்க. அந்த இல்ல ப்ரூவ் ஆகி 4.5 வருஷம் ஒருத்தருமே தூங்கிட்டு இருந்தாங்க. 4.5 வருஷம் அதுக்கப்புறம் சடன்லி எந்திரிச்சு போய் அவனை தூக்கில் போட்டாங்கன்னு இல்ல. 4.5 வருஷம் இந்த ப்ராசஸ் ஆச்சுங்க. அவன் வந்து இந்த கோர்ட்ல இருந்து, டாடா கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு அப்ளை, அப்பீல், அதுக்கு எவ்வளவெல்லாம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்பீல், இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. அவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பில்லு மாத்திரம் ஐடிபிபிலேருந்து 47 கோடி வந்தது. 47 கோடி பில்லு அவனுக்கு ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். அவனுக்கு வந்து லாயருக்கு வந்து கவர்மெண்ட் பணம் கொடுத்து அவனுக்கு லாயர், இந்தியன் லாயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவனுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லைனாலும் அவனுக்கு ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா அப்பீலும் ஆச்சு. இங்கிருந்து அப்பீல், அங்கிருந்து அப்பீல், அங்கிருந்து அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்பீல், ஜனாதிபதி கிட்ட பெட்டிஷன் எல்லாமே பண்ணி பொறுமையா பேஷண்டா 4-4.5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை தூக்கில் போட்டாங்க. இதுதான் சாவரின் கேரண்டி. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு நீதி உங்களுக்கு கொடுத்தா அது வந்து இல்லாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இஸ் நோ ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இஸ் நோ ஜஸ்டிஸ். இது பண்ணதுனால இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி we became supreme democracy where every right of a criminal or a person under arrest is protected.